2 கட்ட தேர்தல் நடக்கிற முதல் கட்டம், 2ஆம் கட்டம் பிரதமர் தன்னுடைய பயணத்தையே சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார். தேர்தல் பரப்புரையை முடித்து விட்டார். அங்கதான் முதல் கட்டம், 2ஆம் கட்டம். அப்படி என்றால் இது யார் எழுதி கொடுத்து இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. இதில் வித்தியாசம் 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் எப்படி வந்தது? இதை விளக்க வேண்டிய கடமையும் பொறுமையும் இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 151 அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா, அதை பார்க்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் முழுக்க பாஜக என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது. பாஜகவிற்கான தேர்தல் ஆணையமா இருக்கிறது தவிர இந்திய தேசத்திற்கான தேர்தல் ஆணையமாக இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குகின்றதா தேர்தல் ஆணையம் சந்தேகம். RSS உடைய இயக்கமாக அது செயல்படுகிறதா என்ற எண்ணமும் அச்சமும் எல்லோருக்கும் சந்தேகத்தை எழுப்பி. ராணுவ வீரர்களுக்கு என்று இந்த தேசத்தில் ஒரு மரியாதை இருந்தது, தலைநிமிர்வு இருந்தது. அவர்களுக்கு உரிய அதிகாரங்களும் அந்தஸ்து உரிமையும் கொடுக்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் என்றால் ராணுவ வீரர்கள் வீரச்சாவடைந்தால் அவர்களுக்கு ராணுவ மரியாதை, காவல்துறை மரியாதை, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பண முடிப்பு, அவர்களை ஒரு போர் வீரர்களாக வாரியர்களாக சித்தரிக்கப்பட்ட காலம் காங்கிரஸ் காலம். ஆனால் அதை மோடி அவர்கள் சிறுமைப்படுத்தி கான்ட்ராக்ட் பேசிஸ், தினக்கூலிகள் போன்ற 4 ஆண்டுகள் நீங்கள் வேலை பார்க்கலாம், அதற்குண்டான ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு எந்த சிறப்பு உரிமையும் கிடையாது, போரில மரணம் அடைந்தாலோ காயம் அடைந்தாலோ உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. வீர மரணம் அடையும் போது அவருக்கு உள்ள அந்த மரியாதை இந்த அக்னி வீர் என்ற திட்டத்தில் கிடையாது. ஓய்வூதியம் கிடையாது. அங்க எப்படி தேசப்பற்று நாட்டுப்பற்றோடு அவர்கள் அங்கே வேலை பார்ப்பார்கள்? அரசியல் பேசுகிறார்கள், மொழி அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், இது பேசக்கூடாது. இதுக்கு தடை இருக்குது. பேசினால் அவர்களுடைய டிஸ்குவாலிஃபை செய்யப்படும். தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்க கூடாது. ஆனால் ஏன் இவர்கள் அனுமதிக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள், கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை வாய்ப்பு, 10 ஆண்டுகள் ஆட்சி, 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும். ஏன் வேலை வாய்ப்பு வழங்க முடியவில்லை? உண்மைக்கு புறம்பான பேச்சு, மக்களை ஏமாற்றும் பேச்சு. இன்னைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 10 லட்சம் வேலை வாய்ப்பு இன்னும் நிரப்பப்படாம, 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாம இருக்கு. எங்களுடைய மேனிபெஸ்டோல சொல்லியிருக்கோம். பாகிஸ்தான் அரசியல், மங்களசூத்திரா அரசியல், தலித் அரசியல், மலைவாழ் மக்கள் அரசியல், இஸ்லாமியர்கள் அரசியல், ராமர் கோவில் அரசியல், இடஒதுக்கீட்டு அரசியல், சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல், எல்லாவற்றையும் பேசி தீர்த்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால் அதானியை பற்றி வாயே திறக்காத மோடி சுவர்களில் பேசிய அதானி என்ற வார்த்தை பொதுவெளியில பேசுவதற்கு கூட அவர் தயாராகிவிட்டார் என்றால் தோல்வியுடைய அச்சம், பயம். எங்களுடைய தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கு உலகத்திலே இல்லாத சிலை வைக்கிறோம் என்று அந்த அரசியல் திருடுவார்கள். மேட் இன் சைனா சிலை, சைனா சிலை தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்கிறார்கள் தான் தகவல். இது குஜராத்தில் தான் ஃபேக்டரிலாம் வச்சிருக்காங்கன்றாங்க. பிஜேபி RSS காரெல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் திணிக்க பார்க்கிறார்கள். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். ஒரு சொசைட்டி உண்மையிலே அவர்களுக்கு 400 கிடைக்குமா என்று நீங்க நம்புகிறீங்க? 400 இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம். 5 கட்ட தேர்தலுக்கு பின்பு பல்வேறு சர்ச்சைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 428 தொகுதிகளுக்கான முடிவுகளை மக்கள் ஓட்டு வழியாக போட்டுவிட்டார்கள். கேள்வி இங்கே என்னன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. அதில் முதல் கேள்வி என்னன்னா, ஏன் தேர்தல் முடிவுக்கு பின்பு, தேர்தல் போட்டதுக்கு பின்பு ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் அந்த எண்ணிக்கையை அவர்கள் எடுத்துக்காட்டல, அது வெறும் பெர்சன்டேஜை மட்டும் எடுத்து காட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா 1,07,00,000 ஓட்டு வித்தியாசம் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? டு யூ பிலீவ் இன் தி சிஸ்டம்? தேர்தல் ஆணையம் இதை முறையாக கையாளவில்லை. மக்கள் சந்தேகப்படும்படி, அரசியல் கட்சிகள் சந்தேகப்படும்படி தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது தேர்தலுடைய அறிவிப்புகள் நாட்களாகட்டும், முதல் கட்டம் முதல் 7ஆம் கட்டம் தேர்தல் வரை அவருடைய அறிவிப்புகள் எல்லாமே தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறதா, யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறார்கள் என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுகிறது. ஏறக்குறைய 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் 7 நாட்களுக்கு பிறகு வெளியிடுகிறார்கள் என்றால் இதோடைய ரகசியம் என்ன? எதற்காக இந்த பிழை ஏற்பட்டது? எதற்காக இந்த மாற்றம் வந்தது? ஒரு சில வாக்குகள் மாற்றம் வரலாம், விட்டு போடுறது என்று சொல்லலாம். ஆனால் 1,07,00,000 வாக்குகள் ஒரு 7-8 நாட்களுக்கு பிறகு 380 சீட்கள்ல இந்த வித்தியாசம் வந்திருக்கிறது என்றால் சந்தேகம் வருது. இது அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று செல்கிறது. ஏனென்றால்
தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. ம். தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இருக்கின்ற தேர்தல் ஆணையம். இது ஒரு கோசி கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். தன்னாட்சி நிறுவனம் போன்று அது செயல்பட வேண்டும். தன்னாட்சியுடைய அமைப்பு அது. ஆனால் அப்படி செயல்படுகிறதா என்றால் இல்லை. தேர்தல் எத்தனை கட்டம் வைக்க வேண்டும், எப்பொழுது வைக்க வேண்டும், எந்த நாட்களுக்கு குறிக்க வேண்டும், பெரிய ஐயம். என்ன ஐயம்? 4 கட்ட தேர்தல், 2 கட்ட தேர்தல் இடத்தில் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் பிரதமர் தன்னுடைய பயணத்தையே சுற்றுப்பயணத்தையும் முடித்து விட்டார். தேர்தல் பரப்புரையை முடித்து விட்டார். அங்கதான் முதல் கட்டம் 2ஆம் கட்டம். அப்படி என்றால் இது யார் எழுதி கொடுத்து இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. இதில் வித்தியாசம் 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் எப்படி வந்தது? இதை விளக்க வேண்டிய கடமையும் பொறுமையும் இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 151 அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா, அதை பார்க்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் பார்ப்பது கிடையாது. தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் பாஜக தலைவர்களும் என்ன அரசியல் பேசுகிறார்கள்? மொழி அரசியல், சாதி அரசியல், மத அரசியல். இது பேசக்கூடாது. இதுக்கு தடை இருக்கிறது. பேசினால் அவர்களுடைய டிஸ்குவாலிஃபை செய்யப்படும். தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்க கூடாது. ஆனால் ஏன் இவர்கள் அனுமதிக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள், கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்கிறது. சார், என்னுடைய இதே இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி பல்வேறு இடங்கள்ல பேசக்கூடிய தவறான உரைகள், ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 படி நீங்கள் பார்க்கிறீர்கள்னா ரிலிஜன், மதம், இனம், இயக்கம், மொழி இல்லை உங்களுடைய ஸ்கின் கலரை வைத்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. பட் ரொம்பவே தெளிவாக பிரைம் மினிஸ்டர் மோடி தாலியை பற்றி பேசியிருக்கிறார், ஹிந்து முஸ்லிமை பற்றி பேசியிருக்கிறார், இன்னும் சொல்ல போனால் மட்டனை கூட எடுத்து பேசியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் வந்ததுக்கு முன்பு காங்கிரஸே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு முன்பு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எந்த விதமான நோட்டீஸையும் வழங்காமல் ஜேபி நட்டா பிஜேபிக்கு அந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறது. இதுவரை அதற்கான பதிலையும் அவர்கள் கொடுக்கவில்லை. அப்போ தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. பாரபட்சம் முழுக்க பாஜக என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது. பாஜகவிற்கான தேர்தல் ஆணையமாக இருக்கிறது தவிர இந்திய தேசத்திற்கான தேர்தல் ஆணையமாக இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குகின்றதா தேர்தல் ஆணையம்? சந்தேகம். RSS உடைய இயக்கமாக அது செயல்படுகிறதா என்ற எண்ணமும் அச்சமும் எல்லோருக்கும் சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. நேற்று முன்தினம் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பை உருவாக்குவது அல்ல, வேலை வாய்ப்பை கொடுப்பது இல்லை என்று 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று கூறினார். இன்னைக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதே அரசாங்கத்துடைய வேலை இல்லை என்று கூறுகிறார். இதுதான் பாஜகவுடைய அரசியலும் மோடியுடைய அரசியலும். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். உண்மைக்கு புறம்பாக பேசுவது, மக்களை ஏமாற்றுவது. 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை வாய்ப்பு, 10 ஆண்டுகள் ஆட்சி, 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்க வேண்டும். ஏன் வேலை வாய்ப்பு வழங்க முடியவில்லை? பொய், உண்மைக்கு புறம்பான பேச்சு, மக்களை ஏமாற்றும் பேச்சு. இன்னைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 10 லட்சம் வேலை வாய்ப்பு இன்னும் நிரப்பப்படாம 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாம இருக்கு. எங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்வோம். அதில் 50 விழுக்காடு பெண்களுக்கு என்றும் நாங்கள் அறிவிப்பு செய்திருக்கிறோம். அப்போ மோடி என்பவர் இந்த நாட்டுடைய பிரதமரா என்பதை ஒரு மிகப்பெரிய ஐயம். ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அவருடைய பேச்சில் ஒரு உண்மையை மக்கள் பார்க்க வேண்டும். ஆகவே 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொல்லி ஏமாற்றியது மட்டுமில்லை, இருந்த வேலை வாய்ப்பையும் இந்த டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பால் இருக்கின்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எல்லாம் நசிந்து விட்டன, காணாமல் போயிட்டன. MSME என்பதை இந்தியாவில் இருக்கிறது என்றால் மிகப்பெரிய கேள்வி. ஆகவே தொடர்ந்து இப்படி மக்களுக்கு எதிரான சிந்தனையிலும் பேச்சிலும் தான் மோடி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அக்னி வீர் திட்டத்தை ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்த உடனேயே இந்த திட்டத்தை நாங்கள் முறிச்சிருவோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள், முக்கியமாக ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஒரு பக்கம் யூபியிலலாம் நிறைய பேர், இன்னும் சேலம் இது போன்ற பகுதிகளில் நிறைய இராணுவ வீரர்கள் போய் சேருவார்கள். ஒரு சில கிராமங்களே ஹரியானாவில் இருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்தான் இராணுவ வீரர்கள் முழுக்க போகக்கூடிய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா அக்னிபத் இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் அவர்கள் அப்ளிகேஷனே போட மறுத்து வருகிறார்கள். ஏன்னா 4 வருட வேலை கிடைக்கிறது, அதற்கு மேலே எந்த விதமான சலுகையும் இல்லை. ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தான் அவர்களால் மிச்சப்படுத்த முடியும். அந்த 5 லட்சம் 10 லட்சத்துக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கார்டாக நாங்கள் வேலை பார்க்குறதா என்கிற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தில் அவ்வளோ ஆழம் இருந்திருந்தால் ஏன் அவர் மேடைகளில் பேசுவதில்லை? இதை பற்றியே பேசுறது நிறுத்திட்டாரு.
இராணுவ வீரர்களுக்கு என்று இந்த தேசத்தில் ஒரு மரியாதை இருந்தது, தலை நிமிர்வு இருந்தது, அவர்களுக்கு உரிய அதிகாரிகளும் அந்தஸ்து உரிமையும் கொடுக்கப்பட்டது. இராணுவ வீரர்கள் என்றால் இராணுவ வீரர்கள் வீரச்சாவடைந்தால் அவர்களுக்கு இராணுவ மரியாதை, காவல்துறை மரியாதை, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பண முடிப்பு, அவர்களை ஒரு போர் வீரர்களாக வாரியர்களாக சித்தரிக்கப்பட்ட காலம் காங்கிரஸ் காலம். ஆனால் அதை மோடி அவர்கள் சிறுமைப்படுத்தி கான்ட்ராக்ட் பேசிஸ், தினக்கூலிகள் போன்ற 4 ஆண்டுகள் நீங்கள் வேலை பார்க்கலாம், அதற்குண்டான ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு எந்த சிறப்பு உரிமையும் கிடையாது, போரில் மரணம் அடைந்தாலோ காயமடைந்தாலோ உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. வீரமரணம் அடையும் போது அவருக்கு உள்ள அந்த மரியாதை இந்த அக்னி வீர் என்ற திட்டத்தில் கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது. அங்கே எப்படி தேசப்பற்று நாட்டுப்பற்றோடு அவர்கள் அங்கே வேலை பார்ப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. எந்த துறையில் வேண்டுமானாலும் தனியாரை நியமிக்கலாம், கான்ட்ராக்ட் பேசிஸ் நியமிக்கலாம். ஆனால் அது தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மண்பற்று, நம்முடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு கடமையும் பொறுப்புணர்வும் இன்வால்மெண்ட் அது தேவை இருக்கிறது. அதையெல்லாம் முறியடிப்பதற்கு தான் மோடி இப்படிப்பட்ட திட்டத்தை சேர்த்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை கான்ட்ராக்ட் பேசிஸ் 4 ஆண்டுகள் கொடுத்து அதை ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்ற வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது மோடியிடம் என்பதுதான் என்னுடைய பார்வை. நாளைக்கு இதே மற்ற போலீஸ்லயும் வரலாம், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்திலையும் கொண்டு வருவாங்க, எல்லாத்திலையும் கொண்டு வந்து அதை டெம்பரரி பேசிஸ் ஆக்கிடுவாங்க. தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்கி பார் 400 பார், இந்த முறை 400க்கும் மேலே சீட்டுகள் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் என்று. போக போக நீங்கள் பார்த்தீர்கள் அந்த 400 நம்பர்லாம் அவங்க பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? உண்மையிலே அவர்களுக்கு 400 கிடைக்குமா என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? 400 இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும். மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. முதல் தேர்தலில் பேசிய பேச்சுக்கள், முதல் தேர்தலில் இருந்த தெளிவு, முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் முழங்கிய முழக்கங்கள் எதையுமே 2ஆம் தேர்தல் கட்டத்தில் பார்க்க முடியாது. 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், இப்படி 5ஆம் கட்டம் வரை அவர்கள் உளறி கொண்டார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். விளிம்பின் விட்டு, அதாவது தோல்வியின் உச்சம் என்று சொல்வார்கள், அதற்கு போய் தான் பாகிஸ்தான் அரசியல், மங்களசூத்திரா அரசியல், தலித் அரசியல், மலைவாழ் மக்கள் அரசியல், இஸ்லாமியர்கள் அரசியல், ராமர் கோவில் அரசியல், இடஒதுக்கீட்டு அரசியல், சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல், எல்லாவற்றையும் பேசி தீர்த்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால் அதானியை பற்றி வாயே திறக்காத மோடி சுவர்களில் பேசிய அதானி என்ற வார்த்தை பொதுவெளியில பேசுவதற்கு கூட அவர் தயாராகிவிட்டார் என்றால் தோல்வியுடைய அச்சம், பயம். சார், கம்யூனல் ஆங்கிள் மிகப்பெரிய அளவில் திரிக்கப்பட்டதாக நம்ம சமூக ஊடகங்களில் மேடை பேச்சுகளில் பார்க்கிறோம். ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த விஷயத்தை வைத்து நான் தொடக்கத்திலே ஆரம்பித்தபடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் ஆக்ஷன் எடுப்பதில்லை என்று. அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அசாமின் சீஃப் மினிஸ்டர், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அயோத்தியா நாங்கள் முடிச்சிட்டோம், அயோத்தியாவில் நாங்கள் ராமர் கோவிலை கட்டிட்டோம், காஷி அண்ட் மதுரா 2மே இப்போ மீதம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளையும் நாங்கள் இடித்து ராமர் கோவில் போன்ற கோவில்களை கட்டுவோம் என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டதற்கு பின் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இப்படி தான் செயல்படுகிறது. பாஜகவுடைய, ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பங்குதாரராக இல்லை அவருடைய பொறுப்பாளராக செயல்படுவது தான் இந்திய தேர்தல் ஆணையம். ஒரு தேர்தல் ஆணையம் பாகுபாடு இல்லாமல் நியாயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை மலர செய்வதற்குமான ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடி பேசினால் தவறு என்று நாங்கள் புகார் கொடுத்தால் அவருடைய தலைவர் நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள், நாங்கள் பேசினால் நேரடியாக எங்களுக்கு அனுப்புவார்கள். இதுல இருந்து வித்தியாசம் தெரியும். ராகுல் காந்தி பேசியதற்கும் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுக்கு தானே ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன காரணம்னா, நான் மோடிக்கு அனுப்ப மாட்டேன் நேரடியா, நான் வேற இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அவர் அனுப்பணும்னா உங்களுக்கு அனுப்புறேன். மீதி பேருக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் நியாயமாக கண்ணியமாக நடக்க வேண்டும். அது நடக்கிறா என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. கொனார்க் சன் டெம்பிள் உலகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு டெம்பிள், இந்தியாவுடைய ஒரு அடையாளமாக இருக்கு. அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வேர்ல்டு லீடர்ஸ் வரும்போது பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த செல்ஃபி ஸ்டாண்டை பார்த்தீர்கள், அதில் கொனார்க் டெம்பிள் இருக்குது, கொனார்க் சன் டெம்பிள் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடியால் தானே இந்த கொனார்க் சன் டெம்பிளே இவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்கு. பாஜகவை பொறுத்தவரை மோடி பேசினாலும் அமித்ஷா பேசினாலும் அது எல்லாம் சித்தரிக்கப்பட்டு உண்மைக்கு புறம்பாக
ஒரு பிம்பத்தை கொடுக்கின்ற பேச்சு. உண்மை இருக்காது, அதில் நேர்மை இருக்காது, நியாயம் இருக்காது, நீதி இருக்காது. இந்த கொனார்க்கோ டெம்பிள் 1984 யுனெஸ்கோ அமைப்பால் அது உலக அங்கீகாரம் பெற்ற ஆலயம், கோவில் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். 1984. ஓகே. 1984 அது உலக புகழ்பெற்ற, உலக புகழ் சித்திரம் பெற்ற ஒரு ஆலயமாக மாறியது. எவரால் மாறவில்லை. இப்படித்தான் வரலாற்றை திருடுவார்கள். எங்களுடைய தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கு உலகத்திலே இல்லாத சிலை வைக்கிறோம் என்று அந்த அரசியல் திருடுவார்கள். மேட் இன் சைனா சிலை. சைனா சிலை. அதே போன்று காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தலைவர் என்றால் அவரை கொல்ல துடித்தவர்கள், கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் RSSம் பிஜேபியும் அவருடைய விழா எடுப்பார்கள். வரலாற்றை திருடுபவர்கள் தான், வரலாற்றில் ஊடுருபவர்கள் தான் RSS உடைய பிஜேபி. சரி, என்னோட ரொம்பவே முக்கியமான இந்த விஷயம், இதை வந்து யாருமே கையில் எடுக்கலை. பிரதானமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா நேஷனல் மீடியா இதை பற்றி பேசவே இல்லை. 2018ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை முடக்கப்பட்ட போதைப் பொருட்கள், முக்கியமாக ஹெரோயின் போன்ற பொருட்கள், 70,000 கேஜி ஹெரோயின் அரசாங்கத்தின் குடவுன்ல இருந்து காணவில்லை. இதோடைய மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபாய். இதற்கான கேள்வியும் யாரும் கேட்க மாட்டேங்கிறார்கள். அப்போ அந்த அளவில் அவ்வளோ போதைப் பொருட்கள் நாட்டில் வெளியில் வந்துருச்சுன்னா நாட்டு பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய விளைவாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் இல்லை, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 5 லட்சம் கோடிக்கு ஹெராயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அது குடோனில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிடங்கிலிருந்து மாயமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். முதலில் ஒன்று பார்க்க வேண்டும், இந்த போதைப் பொருள் வருவது வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள். ஆனால் ஆப்கானிஸ்தான் நாடுகள், பாகிஸ்தான் நாடுகள் அண்டை மாநிலம் என்று பார்த்தால் குஜராத்திலிருந்து தான் ஆரிஜின் ஆஃப் த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது குஜராத்தில் கடல் வழியாக தான் வரணும். கடல் வழியாக பார்த்தீங்கன்னா 2 துறைமுகம் தான் பெரிய துறைமுகம். ஒன்று முந்த்ரா துறைமுகம், ஒன்று காண்ட்லா துறைமுகம். இந்த 2 துறைமுகத்துக்கும் சொந்தக்காரர், உரிமையாளர் அதானி அவர்கள். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பல காலங்களில் பல 1000 கோடிகளையும் லட்சம் கோடிகளை போதைப்பொருள் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போதைப்பொருள் பிடித்ததை எல்லாம் 5 லட்சம் கோடிக்கு கிடங்கில் வைத்திருக்குன்னு சொல்லுகிறார்கள். இப்பொழுது காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது எங்கே போனது, எப்படி மாயமானது, இதற்கெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் வளர்கிறது என்று பாஜக தலைவர் சொல்லுகிறார்கள். யாரால் வளர்கிறது, எப்படி வளர்கிறது? நம்மிடம் இராணுவம் இருக்கிறது, NCB இருக்கிறது, நர்காட்டிக் சென்ட்ரல் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, கோஸ்ட் கார்டு இருக்குது, இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ஆர்மி இருக்குது, அதுக்கப்புறம் ரா இருக்குது, IB இருக்குது, CISF இருக்குது, CSF இருக்குது, நர்காட்டிக் டிபார்ட், இவ்வளோ துறைகள் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு, மோடியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது? அது எப்படி அதானியுடைய துறைமுகத்துக்கு மட்டும், காண்ட்லாக்கும் முந்த்ரா போர்ட்டுக்கு மட்டும் போகுது? அங்கேருந்து கிருஷ்ணாப்பட்டினம், அதுவும் அதானியுடைய துறைமுகம், அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்கிறார்கள் தான் தகவல். இது குஜராத்தில் தான் ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காங்கன்றாங்க. ஆகவே இது எல்லாம் பிஜேபி RSSகாரெல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் திணிக்க பார்க்குறார்கள். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டி, ஒரு தேசம், தேசத்துடைய மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு சித்தாந்தம் தான் RSS உடைய சித்தாந்தம். பிரசாந்த் கிஷோருடைய ஸ்டேட்மெண்ட் 3வது முறை பிரைம் மினிஸ்டர் மோடி தான் பதவியேற்க போகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த அடுத்த நிமிடத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை டிஃப்ரெண்ட் வழியாக டெலிகாஸ்ட் செய்ய தொடங்கிவிட்டாங்க. பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்கி பார் 400 பார் போன்ற ப்ரொபகண்டாவாக இருக்கலாமா, இல்லை அதில் ஏதாச்சும் உண்மை இருக்குமா? நீங்கள் அவர் உலகத்துக்கு தெரிந்ததே இந்த சோசியல் மீடியா, விஞ்ஞானத்தின் மூலமாக, டெக்னாலஜி ஆஃப் த சயின்ஸ், இதை வைத்து தான் ஒரு கட்சிக்கும் அவர் வேலை பார்த்தார். அதை உருவாக்கியதே தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். சயின்ஸ் டெக்னாலஜி, விஞ்ஞான யுக புரட்சியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. அதை வைத்து இவர் பிழைப்பு நடத்தி கொண்டு அவதூறுகளை பேசுகிறார், RSSஆக மாறுகிறார் என்றால் இப்போது எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிகளும் ஒரு வருடத்திற்கு முன்பு காங்கிரசுடன் கைகோர்த்து காங்கிரஸ்க்காக முயற்சி செய்தார், பொறுப்புகளை கேட்டார். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் நிராகரிக்கப்பட்டார்கள். நிராகரிக்கப்பட்டவர் என்று வாய்க்கு வந்தவாடி
காங்கிரஸுக்கு எதிராகவும் மோடியோடைய கைப்பாவையாகவும் பேசி வருகிறார். அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒன்று நடுநிலையாக இருக்கலாம், கருத்து சொல்லலாம், கருத்து அது நியாயமான கருத்தாக இருக்கணும். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.